காலை கோவிலில் விஸ்வரூபம்னு நடக்கும் இல்லையோ, பெருமாள் தூங்கி எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே எதை பார்க்கணும்? ஒரு மங்களமான விஷயத்தை பார்க்கணுமோ இல்லையோ. எந்த கோவில்ல வேணாலும் பாருங்க, ஒரு பசுமாட்டை கூட்டின்னு வந்து நிற்க வச்சு திரும்பி நிற்க வைப்பார்கள். பசுவினுடைய முகத்தை கூட பார்க்க வேண்டாம், பசுவினுடைய பின்புறத்தை பார்த்து கொண்டுதான் பகவான் தினமும் விழித்துக் கொள்ளுகிறார். அந்த பசு அவ்வளவு மங்களமானது என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய பாலோ கோமூத்திரமோ கோமயமோ எதுவாக இருந்தாலும் அதுல இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி இந்த மருத்துவ குணம் அதுன்னு எத்தனையோ சொல்லுகிறார்கள். இது எல்லாம் தெரிந்துதான் அந்த காலத்திலிருந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்ப மாடு என்பது உலகம் அனைத்துக்கும் தாய். நமக்கு வீட்டுக்கு ஒருத்தர் தாய் இருக்கிறாள், அந்தந்த குழந்தைக்கு அந்த அம்மா பால் கொடுக்கிறார். உலகத்துக்கே பால் கொடுக்கக்கூடியது மாடு மட்டும்தானே. தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம். யார் யார் குழந்தைக்கோ எந்த பெண்ணாலேயான பால் கொடுக்க முடியுமா? ஆனா மாடு மட்டும் கொடுக்கிறது. அந்த அளவுக்கு அதுக்கு கருணை இருக்கிறது. தன்னலமற்று இருக்கக்கூடிய ஒரு பிராணி, அதை ரட்சிப்பது என்பது ரொம்ப பெரிய காரியம். இதை போல பெரியவர்கள் சேர்ந்து பல இடத்துல நடத்தினால் நாமும் அதுல பங்கு கொள்ள வேண்டும்.